குழந்தை உருவம் கண்ணுக்கு தெரியல ப்ரோ. திருப்பி நான் உருட்டி விடுறேன் ப்ரோ. உன்னோட ஆத்மா அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்கிட்ட திருப்பி அந்த பால் கொடுக்கலாம். என்ன நீ நம்பினா திருப்பி இல்லை ப்ரோ எனக்கு தெரியல பிளிங்க் ஆகுது. இது உன் குழந்தையோட பாலா திருப்பி என்கிட்ட கொடுத்தனா நான் இதை ஒத்துக்கிறேன். உன் அம்மாட்ட நீ சொல்லி எங்களை அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன். குதிச்சிட்டு இருக்கு ப்ரோ மேலே கீழே. என்ன ப்ரோ யாரு ப்ரோ கைஸ் அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தது. வந்துட்டீங்க ரூம்க்கு எப்படி பாடம் வந்தது? போயிடுச்சு ப்ரோ. நிற்குது ப்ரோ. இங்கே ஏதோ நிற்குது. யாரு ப்ரோ? அங்கே நிற்குது ப்ரோ. ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ. பேசுங்க நிற்குதுங்க ப்ரோ. வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. சாப்பிட கூட ஆனால் என்னையும் உன் குழந்தைக்கு இப்போதைக்கு பால் ஊற்றுறேன் இந்த கிணத்துல. பால் கொடுங்க ப்ரோ. பால் குறையுது ப்ரோ. கை தருது ப்ரோ. நாங்கள் வச்சிருக்கோம், வேணா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ப்ரோ எடுத்துக்கோ, என்னை மடிச்சுக்கோ. சித்திக் ப்ரோ கீழே குச்சிருங்க ப்ரோ. சித்திக் ப்ரோ கீழே குச்சிருங்க ப்ரோ. கீழே குதிங்க ப்ரோ. ப்ரோ என் முன்னாடி இருந்தனா என் கூட நீ விளையாடலாம். என் முன்னாடி இருக்கியா? ஐயோ இந்த ரூம்ல இருக்கீங்களா? கைஸ் நைட் விஷனில் எதுவுமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் கேட்டு மீட்டர் வந்து பிளிக் ஆகுது. நான் 2 கேமராவும் சைமல்டேனியஸாக காமிச்சிட்ருக்கேன். அந்த இடத்துல இப்போ கேட்டு மீட்டர் பிளிங்க் ஆகுது. புரியும் ப்ரோ, கேட்டு மீட்டர் பிடிங்க. ப்ரோ தெரியுங்களா உங்களுக்கு? அங்கே பாருங்கள் கேட்டு மீட்டர் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நைட் விஷனில் எதுவுமே தெரியல. அங்கே பாருங்கள் நைட் விஷன் முன்னாடி தான் வச்சுட்ருக்கேன். இங்கே இருக்கீங்களா? கேட்டு மீட்டர் பிளிங்க் ஆகுது. ஆனால் நைட் விஷனில் எதுவுமே தெரியல. ப்ரோ அங்கே பாருங்கள் நீங்க பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. இந்த ரூமில் தான் இருக்கீங்களா? சத்தம் அடிச்சு ப்ரோ. கதவு சத்தம் அடிச்சு ப்ரோ. கேட்டு மீட்டர் திருப்பி அந்த சேனலுக்கு சவுண்ட் போடுறீங்க. உங்களுக்கு என்ன தான் தேவைப்படுது? உங்களுக்கு என்ன தான் தேவை? தயவு செஞ்சு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தான் தேவை? இப்போ கதவு உடஞ்சி கிடக்கு ப்ரோ. கதவு அடிக்கிற சவுண்ட் கேட்குதா? கேட்குங்களா? கேட்குது ப்ரோ, கேட்குது ப்ரோ. பக்கத்தில் உங்களுக்கு கேட்குது. விளையாடுறீங்களா எங்களை வச்சு நீங்கள்? திருப்பி இந்த டோர் வந்து ஆர்டர் சவுண்ட் கேட்டு இப்போ உங்களுக்கு என்னதான் தேவைப்படுது? ஏன் இப்படி எங்களை வச்சு விளையாடுறீங்க? வெங்காயம் கேட்டு விட்டுரு ப்ரோ. நான் வரல ப்ரோ. என்ன சவுண்டு பார்த்தீங்களா இல்லையா? கேட்டேன் ப்ரோ, கேட்டேன். காது அடைக்குது ப்ரோ எனக்கு. இதே இதுதான் வருது. கால் அதிர்தா? பிளிங்க் ஆகுது. கேட்டு பிளிங்க் ஆகுது ப்ரோ. பாருங்க பாருங்க. இதே இப்போ இந்த கதவு சவுண்டு வந்து திருப்பி இந்த இடத்துல கேட்டு மீட்டர் பிளிங்க் ஆகுது. என்னன்னு தெரியல. சரிங்களா? அங்கே பாருங்க பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்துருங்க. இந்த கதவுக்கிட்ட யாரா இருக்கீங்களா? உங்களுக்கு என்னதான் வேணும்? என் உயிர் வேணுமா? உங்களுக்கு அதுதான் தேவைப்படுது போல இருக்கு. இங்கே அடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு என்னதான் வேணும்? என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? என்னது? என்னது? உட்காந்து இருந்துச்சா ப்ரோ? அம்மா தான் ப்ரோ. நீ விளையாடுறீங்க கூட உள்ள போகிறது கூட வழி இல்லை.
கண்டிப்பா மாட்டும்னு நினைக்கிறேன். ப்ரோ உள்ள போறது கூட வழி இல்லை ப்ரோ. ஃப்ளைட் இருக்கு ப்ரோ. சம்மதா ப்ரோ கொஞ்சம் ப்ரோ. சம்ம இடிக்க வந்துச்சு ப்ரோ. என்னது உட்காந்துச்சு ப்ரோ? சம்மதா ப்ரோ கொஞ்சம் ப்ரோ. என்னது? இது அம்மா நினைக்கிறேன் ப்ரோ. இது ப்ரோ எனக்கு சத்தியமா முடியல ப்ரோ. நீ பண்ண ஒரு தப்புக்காக எவ்வளோ ப்ரோ நான் கேட்கறது சொல்லுங்க ப்ரோ. சடனாக மேலே கிடச்சி ப்ரோ. சத்தியமா என்னால் முடியல. குழந்தைக்கு தான் உட்காந்து நினைக்கிறேன் ப்ரோ. இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருந்தீங்களா? ஆமாம் போய் சொல்ல ப்ரோ. இங்கே தான் ப்ரோ இருக்குது. இந்த இடத்துல உட்காந்துருந்தீங்களா நீங்கள்? பிடிக்காது ப்ரோ சொன்னல. அப்புறம் ஏன் கண்ணுக்கு முன்னாடி வரமாட்டேன்றீங்க நீங்கள்? இந்த கதவை அடிச்சது யாரு இப்போ? இந்த கதவை யாரும் அடிச்சீங்க? யாரு? இந்த கதவை யாரும் அடிச்சீங்க இப்போ யாரு? நடக்குது ப்ரோ. உங்களுக்கு என்னதான் வேணும்? தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. இப்படி சடனா பேனிக்கானா எங்களுக்கு எதுவும் ஆயிடும். உங்களுக்கு அதுதான் தேவையா? எங்களுக்கு எதுவும் ஆகணுமா? ப்ரோ அம்மிலாம் இருக்கு ப்ரோ. என்னங்க வேணும் உங்களுக்கு? உங்க பேராவது சொல்லுங்க தயவு செஞ்சு. ஏன் இந்த மாதிரி கதவு கிட்ட மாதிரி சவுண்ட் போட்டுட்டு இருக்கீங்க? நாங்கள் எங்கேருந்து போகிறோம் தயவு செஞ்சு. எங்களால் இதுக்கு மேலே முடியல. நாங்கள் வந்து தப்பு தான். உங்கள் குழந்தையோட பொருள் எடுத்தது தப்பு தான். தயவு செஞ்சு உங்கள் குழந்தைக்கு எதனா கொடுக்கணுன்னா கூட நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதையாவது நீங்கள் வாங்கிட்டு எங்களை விட்டுருங்க தயவு செஞ்சு. சித்திக்கு என்ன? சித்திக்கு என்ன? சித்திக்கு அங்கே எதுவுமே இல்லை. சித்திக்கு அங்கே என்ன இருக்கு? நவரு தயவு செஞ்சு நவரு. உங்களுக்கு என்ன தெரியுதா? என் கடைக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ப்ரோ என்ன அங்கே இருந்துச்சு? உட்காந்து குழந்தை மடியில் வச்சிருக்க மாதிரி இருக்கு ப்ரோ. உங்கள் அம்மா தான் ப்ரோ இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. ஒன்றுமே இல்லை ப்ரோ சத்தியமா. ப்ரோ இது ஐடியா பண்ணுங்க ப்ரோ. இதோட முடிச்சுக்கலாம் ப்ரோ. சங்கம் எங்கே ப்ரோ இருக்கு? நீங்கள் பேக்கில் எடுங்க சங்கம் எடுங்க. சித்திக்கு வந்து திருப்பி இதே ரூமில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த சங்கு தான் அதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சித்தி கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. இந்த ரூம்குள்ளே தான் இருக்குது. என் கண்ணுக்கு அது சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சித்திக்கு வச்சு அந்த சங்கம் எதனா கொடுக்க வச்சு பார்க்கலாம். இங்கேருந்து போகிறோம். எங்களால் முடியல. பயங்கரமாக ஓவர் அவுட் ஆகிருக்கும். என்னால் நிற்க முடியல. எனர்ஜி வந்து அவ்வளோ ட்ராப் ஆகிருக்கு. எல்லா கேஜெட்லையும் வந்து பவர் கம்மியாக இருக்குது. நைட் விஷனில் பவர் போக போகுது. சுத்தமாக ஜூஸ் இல்லை. இப்போ இந்த டாப் லைட்லேயும் ஜூஸ் இல்லாமல் போக போகுது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லல. அந்த கேமராலையும் ஜூஸ் இல்லை. எல்லா இடத்துலையுமே ட்ரைனாக இருக்குது. இது வந்து இப்போ ஆத்மா பண்ணுதா இல்லை வந்து எது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாமே ட்ரைனாக இருக்குது. எங்களால் ஒன்றுமே முடியல. என்ன சவுண்ட் இது? மணி சவுண்ட் மாதிரி திருப்பி கேட்குது. ப்ரோ நீங்கள் கொடுங்க ப்ரோ. அந்த இதை நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வெளியே நின்று அந்த ரூம் தான் இருக்குன்னு சொன்னீங்க. வெளியே நின்று தயவு செஞ்சு. நான் கொண்டு வந்துருக்கேன். மன்னிச்சுக்கோங்க. இந்த ரூமில் யாரும் தெரியல. நீங்கள் அந்த இதுக்கிட்ட தான் சிம்னி கூட கீழே தான் ப்ரோ. கேளுங்க ப்ரோ. தயவு செஞ்சு கேளுங்க ப்ரோ. சவுண்டு கேட்குது ப்ரோ. ப்ரோ அது உங்கள்கிட்ட தான் பேசணும். தயவு செஞ்சு கேளுங்க. நீங்கள் தான் எடுத்துருக்கீங்க. நீங்களே சுற்றுருங்க. இங்கே கிளம்பிடலாம். நீ பாரு. இந்த சங்கு வந்து என்னோட கையில் தான் இருக்கேன். இது தெரியாமல் எனக்கு எடுத்து வேலை வச்சிட்டேன். இது குழந்தை எனக்கு தெரியாது. இப்போ நீ விருப்பப்பட்ட அப்படின்னா உன் குழந்தைக்கு வந்து நான் ஒரு பேக்கில் வந்து பால் இருக்கு. இதை நான் கண்டிப்பாக உனக்கு குழந்தைக்கு கொடுக்குறேன். நீ உன் குழந்தைக்கு வச்சுக்கோ. சாப்பிட கொடு. ஆனால் என்னையும் இழுத்தது ப்ரோ. உங்களை சங்கு எடுத்து பிரிச்சு எங்க போச்சு? உள்ளதான் எடுத்து பிரிச்சு உள்ள போயிடுச்சா? ப்ரோ உள்ள போறதுக்கு வழியே இல்லை. இப்போ இருக்கு ப்ரோ. உள்ள போறதுக்கு வழி இருக்கு ப்ரோ. நான் இங்கே கிளம்பலாம்ல. உங்க சங்கம் எடுத்துட்டு போயிட்டீங்கல்ல. நீங்க தயவு செஞ்சு எங்களை ஃபாலோ பண்ணிட்டு எங்க வீட்டு பக்கம்லாம் வர மாட்டேங்க. என்ன ப்ரோச்சு ப்ரோ? தெரியுது ப்ரோ. அமைதியாக ப்ரோ. சித்திக்கு வீட்டுக்கு எதுவும் பொசஸ் எதுவும் பண்ண மாட்டீங்களா? அவங்க வீட்டில் இருக்கவங்ககிட்ட அவன் பண்ண தப்பு தான். மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு எதனா நாங்கள் பண்ணிட்டு போட்டுமா? உங்கள் குழந்தைக்கு நாங்கள் எதனா வாங்கிட்டு வந்திருக்கோம். கொடுத்துட்டு போட்டுமா?
உங்கள் குழந்தைக்கு நாங்கள் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்கள் சிட்டிக்கு அட்டாக்லாம் பண்ண வேண்டாம். நாங்கள் பண்ண தப்புக்கு பிராய்ச்சிட்டமாக நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம். உங்கள் குழந்தைக்கு ரொம்ப நாளாக வந்து பசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் ஆத்மாவா என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. நாங்கள் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த பால் பாக்கெட் நாங்கள் இங்கே வைக்கிறோம். நீங்கள் அந்த பால் பாக்கெட் வைக்கிறோம். நீங்கள் பால் எடுத்துக்கிறீங்களா? பால் எடுத்துக்கிறீங்களா? நீங்கள் அந்த பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களை எதுவும் பண்ண மாட்டீங்க, எங்கள் வீட்டில் இருக்கவங்களை எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறோம். நினச்சிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறோம். பால் வைக்கிட்டுமா? சவுண்ட் வருது. இந்த சத்தத்தை நான் வந்து இதாக எடுத்துக்கலாமா? நான் பால் பாக்கெட் வைக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு வேணா நீங்கள் எடுத்துக்கலாம். பால் பாக்கெட் பால் பாக்கெட் எடுங்க. பால் பாக்கெட் எடுங்க ப்ரோ. பேக்ல இருக்கு ப்ரோ. வாங்கிட்டு வந்திருக்கேன் ப்ரோ. உண்மையாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பொம்மை பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் குழந்தைங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ தான் ப்ரோ அந்த ஆத்மாவை நம்மளால வர வைக்க முடியுங்க. எடுங்க ப்ரோ. பேக்ல இருக்கு. இப்போ இதுக்கு தான் பண்ணிட போகுது ப்ரோ. எதுக்கு இந்த பால் வாங்குவீங்க? அப்போ எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு குழந்தைக்கு வேணும் வேணுக்கிட்டு உடம்பு ப்ரோ. இதை மட்டும் கொடுத்துட்டு கிளம்பிடலாம் ப்ரோ. இங்கே சரி ப்ரோ. ப்ரோ நீங்களே வைங்க ப்ரோ. நீங்களே வைங்க ப்ரோ. உங்கள் மேலே தான் கோபமாக இருக்குது. நீங்களே வைங்க. வைங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்துருங்க ப்ரோ. நம்ம கேட்கலாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்துருங்க ப்ரோ. உங்கள் குழந்தைக்கு தேவையான பால் பாக்கெட் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் வேணும்னா இந்த பால் பாக்கெட் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இங்கேருந்து போக பர்மிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிக்கிறோம். எடுத்துக்கிறீங்களா? கீழே வரீங்களா? சாரி ப்ரோ. ப்ரோ பேஸ் கேட்குதா? சின்ன சவுண்ட் வருது. நீங்கள் கீழே வரீங்களா? ப்ரோ சாரி. தூரமாக எதுவும் அட்டாக் பண்ணுவோம். தூரமாக வாங்க. தேசம் தூரமாக வாங்க. பின்னாடி வாங்க. பின்னாடி வாங்க. ப்ரோ கை ஓடு ப்ரோ. ப்ரோ சங்க தூக்கி போட்டுச்சு ப்ரோ. சங்க கீழே தூக்கி போட்டுச்சு ப்ரோ. சங்க தூக்கி போட்டுச்சு ப்ரோ. சங்க ரைஸ் எனக்கு என்னமோ இது உள்ளதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? அந்த இடத்துல ஒரு வெண்ட் மாதிரி இருக்கு. அதுக்குள்ளதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது இவ்வளோ சின்ன இதுல எப்படி போகுது அப்படி ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த சங்கத்துக்கு தூக்கி போட்டீங்க. உங்க குழந்தைக்கு உங்களால பால் கொடுக்க முடியலையா? உங்களால தான் எல்லாம் எடுக்க முடியுது இல்ல? பால் கொடுக்கலாம்ல? இதாச்சும் நான் கொடுக்கணுமா பால்? ப்ரோ அப்படியா? நாங்க இதுல ஊத்தி வச்சா நீங்க எப்படி குடிப்பீங்க? கீழே இறங்கி வரீங்களா? ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு ப்ரோ. கீழே இறங்கி வரீங்களா? சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் கேக்குது ப்ரோ. தெரியுங்க ப்ரோ. கீழே இறங்கி வருவீங்களா? நான் உங்களை ஒரே ஒரு வாட்டி மட்டும் பார்க்கணும். நான் உங்க முழு உருவத்தையும் பார்க்கணும். நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. கீழே இறங்கி வரீங்களா? நீங்க நல்லா இருக்குமான்னு நினைக்கிறேன். ஏன்னா கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்றீங்க ப்ரோ. கேக்குது ப்ரோ. ப்ரோ ஏறுங்க ப்ரோ. பால் ஊத்துங்க ப்ரோ. பால் ஊத்துங்க ப்ரோ. ரைஸ் நான் கேட்க எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியிருக்கு. நான் கேட்கும்போது மேலே சவுண்ட் வருது. நான் போய் பார்க்கும்போது எதுவுமே இல்லை. அது ஏன் வந்து சங்க கீழே போடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. எனக்கு என்னமோ அது பால் கொடுக்க சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் பால் வந்து அந்த இதில் ஊற்றி வைக்க போகிறேன். அது எப்படி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அது கீழே வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக எந்த வித கட்டும் இல்லாமல் நான் கண்டிப்பாக அதை போய் கேப்சர் பண்ண போகிறேன். கைஸ் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி ஒரு சான்ஸு கண்டிப்பாக நான் கேப்சர் பண்ண போகிறேன். நீங்கள் கீழே வரீங்களா? நான் இதில் பால் ப்ரோ. எடுங்க ப்ரோ. கேமரா கீழே வச்சு போயிடுங்க. ஊற்றுங்க. எடுங்க ப்ரோ. கட் பண்ணுங்க ப்ரோ. எடுங்க. கீழே வைங்க. யோசிச்சு பாருங்க ப்ரோ. சரி பண்ணுறது சரியா? கட் ஊற்றுங்க ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊற்றுங்க ப்ரோ. நீங்கள் தானே பண்ணீங்க. நீங்களே மன்னிப்பு கேட்டு ஊற்றுங்க. இந்த பால் உன்னோட குழந்தைக்காக தான் நானும் ப்ரோ வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் பண்ண தப்புக்கு உன் குழந்தைக்கு இப்போதைக்கு பால் ஊற்றுறேன் இந்த கிண்ணத்தில். நைட் நான் செக் பண்ண போகிறேன். நான் வெளியே ஊற்றிருக்கேன். கீழே பால் வந்து உன் குழந்தைக்கு கொடுத்துக்கோ. இல்லை உன் குழந்தைய வந்து இங்கே அனுப்பிவிடு. அதுக்கு குடிச்சுக்கிட்டோம். இதனால் என்னையும் என் மேலே கோபம் இருந்தால் அந்த கோபத்தை வந்து என் மேலேருந்து எடுத்துரு.
கைஸ் ஏதாவது பால் ஊற்றி வச்சிருக்கு. நைட் விஷன் ஒரு செக் பண்ணிக்கிறேன். நைட் விஷன் இதையும் நான் கீழே வச்சு இந்த பக்கம் வெளியே வாங்குறோம். வெளியே வரும் அதை கேப்சர் பண்ண வரக்கூடாது. நீங்கள் கீழே வரலாம். உங்களுக்காக தான் நான் இந்த இடத்துல பால் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் கீழே வரலாம். கீழே வரீங்களா? கீழே வாங்க, தயவு செஞ்சு கீழே வாங்க. சவுண்ட் கேட்குது ப்ரோ. ப்ளீஸ் சவுண்ட் கேட்குது ப்ரோ. கீழே வாங்க. நான் உங்களுக்காக தான் வச்சுருக்கேன். கீழே வாங்க, தயவு செஞ்சு கீழே வாங்க ப்ரோ. என்ன கேட்குது ப்ரோ? ப்ளீஸ் 4 பக்கங்கள் சவுண்ட் கேட்குது. தெரியல. கீழே வரீங்களா? கீழே வாங்க, தயவு செஞ்சு கீழே வாங்க. ப்ளீஸ் நான் கேமரா எடுக்க போகிறது இல்லை. கீழே வரட்டும். கேப்சர் பண்ணாமல் இங்கே நான் போக போகிறது இல்லை. கீழே வாங்க, தயவு செஞ்சு. இது எவ்வளோ வேலை ப்ரோ? என்ன ப்ரோ? ப்ரோ ஆடு ப்ரோ. ப்ரோ பார்த்தீங்களா ப்ரோ? பால் ப்ரோ 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 குறையுது ப்ரோ. ப்ரோ பால் குறையுது ப்ரோ. பால் ப்ரோ 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 குறையுது ப்ரோ. ப்ரோ பால் குறையுது ப்ரோ. நீங்க எப்படி இங்க பால் எடுத்தீங்க இதுல இருந்து? ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது ப்ரோ. ப்ரோ என்ன அப்படி சொல்லிட்டு நான் கீழே வச்சேன். நீங்க எப்படி இந்த பாலை ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து குறைய வச்சீங்க? ப்ரோ அங்கே வைக்க ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் உங்க குழந்தையோட ஃபேஸ் காமிங்க. நான் உங்களோட ஃபேஸ் நிறைய வாட்டி பார்த்துட்டேன். உங்க குழந்தையோட ஃபேஸ் மட்டும் ஒரு வாட்டி காமிக்கிறீங்களா? குழந்தை ப்ரோ. உங்க குழந்தைக்கு தான் பால் எடுத்தீங்க. உங்க குழந்தை ஃபேஸ் நான் பார்க்கணும். தயவு செஞ்சு உங்க குழந்தைய காமிங்க. உங்களுக்கு அந்த இப்போ நீங்க பால் குடிச்ச சங்கு நான் அந்த இடத்துல வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க வந்து எடுத்துக்கலாம். நான் உங்களை ஒரே ஒரு வாட்டி பார்த்துறேன்னா இங்கேருந்து போயிடுறேன். இல்லை உங்க குழந்தையோட முகத்தையாவது ஒரு வாட்டி காமிங்க தயவு செஞ்சு. நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம். வரீங்களா? என்ன மன்னிச்சுக்கோங்க. அந்த பால் வச்சாச்சு. பால் குடிச்சிருச்சு. அந்த கிண்ணம் வச்சிருக்கோம். எடுத்துக்கோங்க. சித்திக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் குழந்தை கேட்குது ப்ரோ. கேட்குது. கீழே வாங்க, தயவு செஞ்சு கீழே வாங்க. ப்ரோ கீழே வருது நினைக்குது ப்ரோ. கீழே வருது. கேட்குதுங்களா? உங்களுக்கு சவுண்ட் கேட்குதா? கீழே வருதுன்னு நினைக்கிறேன். கீழே வரீங்களா தயவு செஞ்சு? கீழே வாங்க. நான் உங்களுக்கு அது நீங்க தானா ப்ரோ? அம்மா தான் ப்ரோ. அம்மா தான் ப்ரோ. ப்ரோ அங்கிட்டு கை தருது ப்ரோ. அவங்க தான் வச்சிருக்கோம். வேணா நீங்க வந்து எடுத்துக்கலாம். ப்ளீஸ் ப்ரோ. ப்ளீஸ் எடுக்குது ப்ளீஸ். நான் எடுத்துக்கோ. என்ன மன்னிச்சுக்கோ. ப்ளீஸ் உள்ள போய் ப்ரோ. காண ப்ரோ. இது காண ப்ரோ. அது கூட எப்படி போனீங்க நீங்க? என்ன ப்ரோ? அது கூட எப்படி போனீங்க? நீங்க ஏன் முன்னாடி வர மாட்டேங்கிறீங்க? உங்க குழந்தையாவது இங்க முன்னாடி காமிக்கலாம்ல. நீங்க தான் இங்க முன்னாடி வரதுக்கு பயப்படுறீங்கன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு தான் உங்களை பார்த்தா பயமா இருக்கு. நீங்க கீழேயாவது வரலாம்ல. உங்க குழந்தையோட உருவத்தை ஒரு வாட்டி காமிங்க. நான் கொடுத்ததெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கல்ல. கேக்குதா? நான் கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? உங்க குழந்தைய ஒரே ஒரு வாட்டி கூட என்கிட்ட காமிங்க. சரி சவுண்ட் கேக்குது. யாரு? இந்த ரூம்ல சவுண்ட் கேட்டது. பல்பு கிருப்பே எல்லாமே அவசர அவசரமா உட்கார்ந்தே போயிருக்கோம். குரல் சவுண்ட் கேக்குதா? குரல் சவுண்ட் கேக்குது. இந்த ரூம்ல குரல் சவுண்ட் கேட்டது. இங்க யாரும் வளர்ந்தீங்க? யாரு இங்க யாரும் வளர்ந்தீங்க தானே? இது தூக்கு போட்டு இருந்திருப்பாங்களா ப்ரோ? இந்த இதில் அது தூக்கு போட்டு தானே இருந்தாங்க. பக்கத்தில் படுத்துருங்க. கை தருங்க. அமைதியா இருங்க. பேச உங்களுக்கு கேட்குதா? குழந்தை சவுண்ட் கைஸ். அது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். குழந்தை சவுண்ட். அது கன்ஃபார்மாக அது குழந்தை சவுண்டு. இருங்க, நான் அமைதியாக இருக்கேன். கேட்குதா?
ப்ரோ சாரி. குழந்தையோட ஆத்மா இந்த ரூம்ல இருக்கா? நான் இந்த ரூமுக்கு வரும்போது அங்க சவுண்ட் கேட்குது, அங்க வரும்போது இங்க சவுண்ட் கேட்குது. குழந்தையோட ஆத்மா இங்க இருக்கா? என்கிட்ட ஒரே ஒரு வாட்டி மட்டும் வர முடியுமா? குழந்தைய ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு நான் இங்க கிளம்பிடுறேன். வர முடியுமா? மேலே எதுவும் இருக்கா பாருங்க. எஸ் ப்ரோ, இதை கொஞ்சம் ஐடியா பண்ணுங்க ப்ரோ. போகலாமா ப்ரோ? கிளம்பிடலாமா? நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். ஆளை பிடிச்சிச்சு ப்ரோ. நீங்கள் எல்லாமே எங்களுக்கு ஃபேவராக தான் நடந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே நான் உங்களை கோவப்படுத்த விரும்பல. எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏன் வந்து உங்கள் குழந்தையோட இதை வந்து நீங்கள் மறைச்சி வச்சிருக்கீங்க? ஏன் எங்கள் முன்னாடி கொண்டு வர மாட்டேன்றீங்க? ஏன் கொண்டு வர மாட்டேன்றீங்க? பாருங்க ஃபஸ்ட்டு மேலே என்ன சவுண்ட் வந்துட்டே இருக்கு. கேட்குதுங்க உங்களுக்கு? கேட்குதுங்களா? சவுண்ட் கேட்குதா? மேலே தான் சவுண்ட் கேட்குதா? ஆனால் மேலே எதுவுமே இல்லை. என்ன இருக்குன்னு எங்களால் பார்க்க முடியல. நான் பார்க்க பாருங்க. எஸ் கேட்குதா உங்களுக்கு? சவுண்ட் கேட்குதா? ஓடுற மாதிரி கேட்குது ப்ரோ. க்ளீனாக கேட்குது. ஏதோ ஒரு தட்டு மாதிரி ஒரு கேட்குதா? ப்ராப்பர் தட்டு கைஸுது. ரொம்ப ஹைட்டில் இருக்குது, எங்களால் பார்க்க முடியல. மேலே யாரா இருக்கீங்களா? எங்கள் கண்ணுக்கு தெரியாம யாரா இருக்கீங்களா? வந்து கேட்டாங்க ப்ரோ. நான் லைட் ஆஃப் பண்ணுறோமா? என் முன்னாடி வரீங்களா? லைட் ஆஃப் பண்ணுறதுனால தான் என் முன்னாடி வரல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணுறேன், முன்னாடி வரீங்களா? நீங்கள் லைட் ஆஃப் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி விஷயம் பண்ண வேணா லைட் ஆஃப் பண்ண வேணும். ஆல்ரெடி ஃபாரஸ்ட் எப்படி தான் நினச்சி கைஸ் முடியல கைஸ். எங்களுக்கு ஏதோ ஒரு எனர்ஜி வந்து இங்கேருந்து போக விட மாட்டேங்குது. இங்கேயே எங்களை இருக்க வைக்குது. நான் லைட் ஆஃப் பண்ணுறோமா? என் முன்னாடி வரீங்களா? நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு ஏன்னா கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். லைட் ஆஃப் பண்ணுறேன். எனக்கு வேறு வழியே தெரியல. இந்த குழந்தையோட ஆத்மா வந்து நான் ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டேன். இங்கேருந்து நான் கிளம்பிட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ பால் சவுண்டு ப்ரோ கேட்குதா? ஜம்ப் பண்ணுறாங்க. பாருங்க, பால் சவுண்ட் கேட்குதுங்களா? என்ன ப்ரோ இது புதுசு புதுசாக கேட்குது? நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஒன்று எங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றுன்னா புதுசாக எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இது யாரோட சவுண்ட்? பால் சவுண்ட் இந்த ரூமில் கேட்குதுங்களா? நான் அமைதியாக இருக்கேன் பாருங்க. யார் தான் இங்கே இருக்கா? கைசன் இந்த ரூமுக்கு ட்ராவல் ஆகுது அந்த பால் சவுண்டு. ப்ரோ பால் ப்ரோ எங்கே ப்ரோ? குதிச்சிட்டு இருக்கு ப்ரோ மேலே கீழே. ஆமாம் ப்ரோ. எஸ் ப்ரோ. என்ன ப்ரோ இது? யார் ப்ரோ ஆடுறது? குதிச்சிட்டு இருக்கு ப்ரோ மேலே கீழே. ஆமாம் ப்ரோ. எஸ் ப்ரோ. என்ன ப்ரோ இது? யார் ப்ரோ ஆடுறது? இது யாரோட பால்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? உங்க குழந்தையோட பாலா? இப்படி ஏன் எங்களுக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பால் எப்படி ப்ரோ இங்கே வந்துச்சு? இந்த பால் ஆட்டோமேட்டிக்காக பவுன்ஸ் ஆச்சு ப்ரோ. கேட்டு மீட்டர் கொடுங்க ப்ரோ. கேட்டு மீட்டர் கொடுங்க ப்ரோ. எடுங்க ப்ரோ. கேட்டு மீட்டர் ஒரு நிமிஷம். எஸ் ப்ரோ. இது உங்க குழந்தையோட பாலா? யார் யூஸ் பண்ணுற பால் ப்ரோ இது? இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து பவுன்ஸ் ஆச்சு? பவுன்ஸ் ஆகி கீழே விழுந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஆட்டோமேட்டிக்காக பவுன்ஸ் ஆகி கீழே விழுந்தது. இந்த ரூமில் உங்கள் குழந்தையோட ஆத்மா இருக்கா? பாட கீழே தான் ப்ரோ இருந்துச்சு. இது யாரோட கீழே? உங்களோட ஆத்மாவே இல்லை ப்ரோ. சேம் ரூம் தான் ப்ரோ. இது உங்கள் குழந்தையோட பாலா? இது உங்கள் குழந்தையோட பாலா? இது பிளிங்க் ஆகுது ப்ரோ. இல்லை ப்ரோ, எனக்கு தெரியல ப்ரோ. ஆஜி ரைட் தான் இருக்கு. பிளிங்க் ஆகுது. இது உங்கள் குழந்தையோட பாலா?
ப்ளீஸ் ப்ரோ. உங்கள் குழந்தையோட பால் தானே அப்போது? பிளிங்க் ஆகுது ப்ரோ. இது உங்களுக்கு தெரியுதா? ப்ரோ அவங்க குழந்தையோட பால் தான் வருது. இந்த ரூம்ல இப்போ உங்க குழந்தையோட ஆத்மா இருக்குல்ல, என்கிட்ட என்ன பேச வைக்க முடியுமா அவங்கள? இந்த பால் எப்படி உங்களால மூவ் பண்ண முடியுது? ப்ரோ இருங்க, இந்த வாட்டி நீங்க பால் எடுக்காதீங்க, நான் எடுக்கிறேன். என்ன அட்டாக் பண்ணிட்டு வருங்க. இது உங்க குழந்தையோட பால் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பால், ரொம்ப பழைய பால் இது. இது எப்போ இது பண்ணதுன்னு தெரியல, ரொம்ப பழைய பால் இது. கேட்டு மீட்டு போடுங்க. இந்த ரூம்ல உங்க குழந்தையோட ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. நான் இந்த பால் என்னோட எடுத்துட்டு போறேன். உங்க குழந்தையோட ஆத்மா சத்தம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் உங்க குழந்தையோட பால் எடுத்துட்டு போறேன். உங்களுக்கு உண்மையான சக்தி இருந்துச்சுன்னா என் முன்னாடி நான் பண்றது அந்த பைத்தியக்காரத்தரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். எதாவது இந்த மாதிரி சான்ஸ் எனக்கு கிடைக்காது. இதுக்கப்புறம் எனக்கு சான்ஸ் இது கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த பால் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குழந்தையோட ஆத்மாவை வெளியே வர வைக்கிறேன் கைஸ். ஏன்னா அந்த பால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் இப்போ காமிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சுத்தமாக என்னோட பாடியில் எனர்ஜி இல்லை. ஆனால் இந்த சான்ஸ் வந்து நான் மிஸ் பண்ண விரும்பவே இல்லை. இந்த பால் எடுத்துகிட்டு போகிறேன், ஏன்னா இல்லை இந்த பாலில் பேரமல் ஆக்டிவிட்டி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதே மாதிரி கேட்டு மீட்டரும் வந்து எல்லாமே எங்களுக்கு பாசிட்டிவான நோட்ஸ் தான் கொடுக்குது. அதனால் இப்போ இந்த பால் எடுத்துகிட்டு இந்த ரூம்லேருந்து அந்த குழந்தையோட ஆத்மாவை வெளியே வர வைக்கிறேன் கைஸ். ரூமுக்கு வெளியே நான் கேட்டு மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேமரா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ரூமுக்கு வெளியே அந்த ஆத்மா வந்ததுன்னா கேட்டு மீட்டர் கண்டிப்பாக ஃப்ளக்சுவேட் ஆகும். ஃப்ளக்சுவேட் ஆனதுக்கப்புறம் அந்த பாலை வச்சு அதுக்கிட்ட எதுனா கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். கேட்டு மீட்டர் கீழே ரூமில் இருந்து வாங்கி ப்ரோ. ஃபஸ்ட்டாக இருக்கேன் இது பண்ணிக்கலாம். கேட்டு மீட்டருங்க வைங்க ப்ரோ, கீழே வைங்க ரைஸ். நான் கேட்டு மீட்டர் இந்த ரூம்ட்டு வெளியே வைக்கிறேன். இந்த வெளியே வாங்க ப்ரோ. பால் பிடிக்கிறீங்க நான் பிடிச்சிக்கிட்டுமா? ப்ரோ உங்கள் குழந்தையோட ஆத்மா வந்து இந்த ரூமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த ரூம்லேருந்து அவங்களை வெளியே வர சொல்கிறீங்களா? உங்கள் குழந்தையோட பொம்மையை நான் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பாலை நான் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வெளியே வர வைக்க முடியுமா? பின்னாடி போங்க ப்ரோ. இப்போ சவுண்ட் கேட்குதா? அந்த கதவு ஆடிக்கிட்டே இருக்குது, கேட்குதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ. இந்த ரூம் விட்டு வெளியே வரியா? தெரியுதுங்களா? பாருங்க சவுண்ட் வந்துட்டே இருக்கு. பாருங்க பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. இந்த ரூம்ல இருந்து வெளியே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் பால் விளையாடலாமா? என்ன ஒரு அண்ணன் நினைச்சுக்கோ. நம்ம 2 பேரும் பால் விளையாடலாமா? ரூம்ல இருந்து வெளியே வரீங்களா? நான் கேட்டு மீட்டு எடுத்துறேன். இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எங்க முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பின்னாடி வாங்க. ரூம்ல இருந்து வெளியே வரலாம் நீங்க. வாங்க பின்னாடி வாங்க. இந்த ரூம்ல இருந்து வெளியே வாங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட இந்த பால் வந்து எடுத்துக்கலாம். வேணாம் ப்ரோ, இந்த விஷயம் பண்ண வேணாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை தான் ப்ரோ. வரீங்களா? வெளியே வரீங்களா? நீங்க என்ன ஒரு அண்ணன் நினைச்சுக்கோங்க. அந்த ரூம்ல இருந்து வெளியே வாங்க. அமைதியா இருங்க. அமைதியா இருங்க சித்திக். சித்திக் அமைதியா இரு சித்திக். அப்படி ஏதோ பண்ணது பிறகு கேக்குதா? சவுண்ட் கேக்குதா? அந்த கதவு கிட்ட நிக்காத, தயவு செஞ்சு வெளியே வா. ஒரு அண்ணன் நினைச்சுக்கோ. என்ன வெளியே வந்துட்டியா? கைஸ் சவுண்ட் சுத்தமாக நின்றுச்சு. திருப்பி கேட்குது. வெளியே வந்துட்டியா? அந்த கதவு கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ தயவு செஞ்சு வெளியே வரலாம். அங்கே பாருங்க ப்ரோ. கைஸ் ஜெல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி முடிச்சுப்போ. என்ன ப்ரோ? அங்கே பாருங்க ப்ரோ. கைஸ் ஜெல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி முடிச்சுப்போ. என்ன ப்ரோ? கைஸ் இப்போ இந்த ஜன்னல் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆச்சு. இது காற்றுன்னு சொல்லிட்டு என்னால் கண்டிப்பாக சொல்லவே முடியாது.
என்னன்னு தெரியல. கண்டிப்பாக இது என்னன்னு தெரியல. வெளியே வந்துட்டியா? திருப்பி சவுண்ட் போடாத, வெளியே வா. நான் அந்த பால் அந்த இடத்துல இப்போ உருட்டி விடுறேன். நீ என் முன்னாடி இருந்தனா என் கூட நீ விளையாடலாம். என் முன்னாடி இருக்கியா? பால் தூக்கி போட்டு என் முன்னாடி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் கூட விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த பாலை தள்ளி விடுறேன், நீ என் பக்கத்தில் தள்ளி விடுறியா? திருப்பி தள்ளி விடுறியா? அப்போ நீ என்ன ஒரு அண்ணனா ஏற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் கொண்டு வந்ததெல்லாம் நீ எடுத்துக்கிட்ட. ப்ரோ பாலை கொடுங்க ப்ரோ. பாலை கொடுங்க, பாலை கொடுங்க, பாலை கொடுங்க. கைஸ் நான் இப்போ பாலை அதுக்கிட்ட இப்போ தள்ளி விட போகிறேன். என் முன்னாடி ஏதோ ஒன்று இருக்குது, கன்ஃபார்மாக ஏதோ ஒன்று இருக்குது, க்ளீனாக தெரியுது. நான் பாலை உருட்டி விட்டுமா? நான் பால் உருட்டி விட்டுமா? நான் பால் உருட்டி விடுறேன். என் முன்னாடி இருந்தனா என் கூட நீ விளையாடலாம். என் முன்னாடி இருக்கியா? ஐயோ, என் முன்னாடி இருக்கியா? இப்போ நீ தான் என்கிட்ட இந்த பாலை திருப்பி கொடுத்தியா? கண்ணு முன்னாடி உங்ககிட்ட எல்லாமே காமிச்சிட்டு இருக்கேன். கேமரா ஸ்டடியா பிடிச்சிட்டு இருக்கேன். எங்க பால் வந்துச்சு? முன்னாடி தான் இருக்கியா? கண்ணுக்கு தெரியல ப்ரோ. குழந்தை உருவம் கண்ணுக்கு தெரியல ப்ரோ. திருப்பி நான் உருட்டி விடுறேன். உன்னோட ஆத்மா அங்கே தான் இருக்கு அப்படின்னு சொன்னா என்கிட்ட திருப்பி அந்த பால் கொடுக்கலாம். என்ன நீ நம்பினா திருப்பி குழந்தை உருவம் கண்ணுக்கு தெரியல ப்ரோ. திருப்பி நான் உருட்டி விடுறேன். உன்னோட ஆத்மா அங்கே தான் இருக்கு அப்படின்னு சொன்னா என்கிட்ட திருப்பி அந்த பால் கொடுக்கலாம். என்ன நீ நம்பினா அப்ப நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா? நீ என் கூட விளையாடலாம்ல? உன் அம்மாட்ட சொல்லி எங்களை அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றியா? சொல்றியா? நான் இன்னொரு பாலும் கூட கொடுக்குறேன். தேவையில்ல வந்துருங்க ப்ரோ. திருப்பி என்கிட்ட கொடுத்தனா நான் இதை ஒத்துக்கிறேன். உன் அம்மாட்ட நீ சொல்லி எங்களை அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன். ப்ரோ திருப்பி என்கிட்ட கொடுத்தனா நான் இதை ஒத்துக்கிறேன். உன் அம்மாட்ட நீ சொல்லி எங்களை அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன். ப்ரோ கைஸ் இப்போதான் பால் எடுத்தது இந்த ரூம்ல இருந்து. எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ரூம்குள்ள பால் எடுத்தல எங்க போயிடுச்சு? எங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த பாலை அப்படிங்க ப்ரோ. மேல என்ன வச்சிருக்கியா? என் கூட விளையாட பிடிக்கலையா? இந்த பால் இந்த இடத்துல இருந்துச்சு, ஏன் எடுத்துட்டு போனேன்? ப்ரோ உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? கைஸ் இந்த ரூமில் இந்த பால் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் எல்லாமே எந்த கட்சியும் வைக்காம தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். என் முன்னாடி தான் இந்த பால் எடுத்தது. இந்த இடத்துல இருந்து அந்த கை வந்தது. கை வந்து திருப்பி நான் போனேன். அந்த இடத்துல எதுவுமே இல்லை. கீழே சவுண்ட் கேட்குது. கேட்குது ப்ரோ. கைஸ் கீழே அந்த பால் சவுண்ட் கேட்குது. கேட்குது போச்சு. ப்ரோ டாப் மாதிரி ப்ரோ. இங்க டாப் மாதிரி ப்ரோ. மேல வாங்க ப்ரோ. என் கூட வாங்க ப்ரோ. தப்பா தெரியுது ப்ரோ. மேல கீழே போச்சு.
டாப் மாதிரி தெரியுது ப்ரோ. இப்போ உங்க கண்ணு முன்னாடி தான் ப்ரோ பால் ஆட்டோமேட்டிக்காக பேரலாமல் ஆக்டிவிட்டி நடந்தது. அதான் சொல்கிறேன், நடந்தாலும் இருந்துச்சு. கீழே இங்கே நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இந்த பால் ப்ரோ அந்த குழந்தை நம்ம கூட விளையாடுறதுக்கு ஆசைப்படுது ப்ரோ. அதுக்கு நம்ம என்ன எதுவும் தள்ளுற மாதிரி இருக்கு ப்ரோ. டோர் சவுண்ட் கேட்குது. நல்ல கவனிச்சு பாருங்க, டோர் சவுண்ட் கேட்குது. கீழே போகணும் ப்ரோ. ட்ராப் மாதிரி தெரியுது ப்ரோ எனக்கு. என்ன ப்ரோ ட்ராப்பு ப்ரோ? அந்த குழந்தை நம்ம கூட விளையாட ஆசைப்படுது ப்ரோ. அதுக்கு இல்லை ப்ரோ, ஆரம்பத்தை கவனிச்சு பார்த்தீங்களா, அந்த பொம்மை வச்சு என் கையில் வந்து பிடிங்கி வந்து இது பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த அம்மாவும் சொன்ன கதை தெரியாமல் இருந்துச்சு ப்ரோ. இங்கே பாருங்க, நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன் ப்ரோ. இந்த மாதிரி பால் கூட விளையாடுனா அது அம்மா கிட்ட எங்களை அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது பால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிட்ட வந்தது ப்ரோ. அது எதுவும் பெர்மிட் நம்ம கிட்ட பேச கேட்குது ப்ரோ. நான் கீழே போகிறேன். நீங்கள் கீழே வரீங்களா இல்லை இங்கே இருக்கீங்களா? பத்திரமா இங்கே இருக்கீங்கன்னா சொல்லுங்கள். இங்கே எதுவும் ஆக்டிவிட்டி இல்லை. இப்போ நான் கீழே போகிறேன். சரி பேச, நான் கீழே போகிறேன். இங்கே எதுவுமே ஆக்டிவிட்டி இல்லை. பால் அந்த ரூம்குள்ளே போச்சு. இப்போ பால் சவுண்ட் கீழே கேட்குது, கதவு சவுண்ட் கேட்குது. அது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு அந்த ரூம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல தான் அந்த கதவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் அங்கே ஒரு வாட்டி போய் செக் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கைஸ். சித்திக்கு வந்து கீழே வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் முன்னாடி அட்டாக் பண்ணுறதுனால எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது. அவர் ஏற்கனவே அட்டாக் பண்ணதுனால திருப்பி அவர் கீழே வந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வர மாட்டேன்றாரு. நான் இந்த சான்ஸை மிஸ் பண்ண விரும்பல. எதுனா ஒன்று இவ்வளோ பேரலல் ஆக்டிவிட்டிலாம் எனக்கு எதுவுமே நடந்ததில்லை. ஒரு ஆத்மா வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கூட விளையாடுது. ஸோ ஒரு வாட்டி நான் போய் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இங்கேருந்து போக போகிறேன். இங்கே இருக்குங்களா ப்ரோ? எதுனா டக்குன்னு கூப்பிடுங்க வரேன். கைஸ் நான் கீழே போகிறேன். கீழே அந்த ரூமில் சவுண்ட் கேட்டு இருக்குது. மேலேருந்து எப்படி கீழே வந்தீங்க? கேக்குதா? சவுண்ட் கேக்குதுன்னு நினைக்கிறேன். என் கூட விளையாடுறதுக்கு உங்களுக்கு ஆசையா இருக்கா? சித்திக் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இல்லை ப்ரோ. ப்ரோ இங்கே தான் ப்ரோ ஆக்டிவிட்டி இருக்குது, ஒன்றும் பயப்படாதீங்க. உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? உன்னோட பேர் என்ன? என் கூட விளையாடுறதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? என் கூட விளையாடுறதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? என்னோட பேர் விக்னேஷ். உன்னோட பேர் என்ன? இது குழந்த மாதிரி இல்லை, என்னை அட்டாக் பண்ணுது. இது இப்போ என் மேலே வந்து விழுந்தது, எப்படின்னு தெரியல. உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? தயவுசெய்து என்னை அட்டாக் பண்ணாதீங்க. எனக்கு என்னமோ இங்கேருந்து தான் சவுண்ட் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கேட்குதா? உங்களோட பேர் என்ன? யாரு? இந்த பாத்ரூம் சவுண்ட் வருது. யாரு? யாருங்க சவுண்ட் போட்டது? இப்போ கேட்குதுங்களா? இந்த ரூம்ல சவுண்ட் கேட்குது. மேலே யாருன்னா இருக்கீங்களா? எனக்கு உங்களை பார்த்தா சுத்தமாக பயம் இல்லை. என்ன நீங்கள் அட்டாக் பண்ணுறதுனா வந்து அட்டாக் பண்ணலாம். இந்த பிளான்லாம் நான் தான் போட்டு கொடுத்தேன் சித்திக்கு. அவர் நான் சொல்கிறத மட்டும்தான் செஞ்சார். கோபத்தெல்லாம் நீங்கள் என் மேலே காமிக்கலாம். பேசுங்க பாருங்க. சரி, யார் ஆட்டந்து? இதில் ஒரு ஆக்டிவிட்டி நடந்தது. இப்போ யார் பண்ணது?
உங்களை பார்த்தா எனக்கு சுத்தமாக பயம் இல்லை. நான் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன். ஃபுல்லாக அபண்டன் பிளேஸ் இது. நான் பயம் இல்லாமல் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது நானே என்ன பேனிக் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு மட்டும்தான். நீங்கள் நினச்சி பாருங்கள், தனியாக வந்து கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு. என் கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குது, நான் எதுக்குள்ளே போயிட்டுருக்கேன். யார் சார் மூச்சு விட்றாங்க? யாரு? யார் இப்போ இங்கே அழுவுறது? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும் உங்களுக்குன்றேன். ஒரு சவுண்ட் க்ளீனாக எனக்கு கேட்குது. இந்த மைக் எவ்வளோ கேப்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. க்ளீனாக எனக்கு கேட்குது. வெளியே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு அபார்ட்மெண்ட் பிளேஸ் அப்படின்ட்டு. இந்த பாருங்க தெரியுதுங்களா? அவ்வளோ அபார்ட்மெண்ட்டாக இருக்குது. இது ஆக்சுவலாக டெசலேட் பிளேஸ் தான் கைஸ். இது ஹேபிடேட்டே இல்லை, ஹியூமன் ஹேபிடேஷனே இங்கே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு இது கைவிடப்பட்டு. யார் எங்கேருந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. கைஸ் இங்கே தான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேலே போனால் கீழே ஆக்டிவிட்டி நடக்குது, கீழே போனால் மேலே ஆக்டிவிட்டி நடக்குது. போயிட்டு எனக்கு தனியாக தான் இருக்கேன். லாஸ்ட் லைட்டில் ஃபுல்லாக இருட்டில் நிற்கிறேன். ஏதோ ஆக்டிவிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவர் போனாங்க. ஸோ அந்த நேரத்தில் நானும் இங்கே நிற்கிறேன். ஆக்டிவிட்டி இல்லாத மாதிரி இல்லை கேஸ். வேறு உள்ள சவுண்ட் சதையும் எஸ் ப்ரோ. எஸ் சார் கீழே நிற்கிறாரு. இங்கே பால் சத்தம் கேட்குது. இந்த பால் சத்தம் கீழே கேட்குது வச்சுட்டு அவர் நம்பி போனார். ஆனால் இங்கே பால் சத்தம் இங்கே தான் கேட்குது. வினேஷ் ப்ரோ என் முன்னாடி, அதாவது என்னை கன்ஃபர்ம் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஆத்மா என் முன்னாடி நின்றுருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. என் முன்னாடி தான் வந்துருக்கு. க்ளீனாக கேட்குது. என் முன்னாடி யாருனா இருக்கீங்களா? என் முன்னாடி யாருனா இருக்கீங்களா? உங்களுக்கு எதனா தேவைப்படுதா என் மூலியமா? உங்கள் குழந்தைக்கு வேண்டுன்றதை நான் கொடுத்துட்டேன். என்னை ஒரே ஒரு வாட்டி உங்கள் 2 பேரையும் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. ஒரே ஒரு வாட்டி வரீங்களா? ஒரே ஒரு வாட்டி வாங்க. சித்திக் சவுண்ட் மேலே கேட்குது. ப்ரோ சித்திக் ப்ரோ, சித்திக் ப்ரோ. என்ன ப்ரோ? என்னாச்சு ப்ரோ? பால் சத்தம் இங்கே கிடைச்சு ப்ரோ. பால் சத்தமா? ப்ரோ கீழே தான் ப்ரோ எனக்கு ஆக்டிவிட்டி கேட்டது. நீங்கள் கீழே பால் சத்தம் கேட்க தான் போனீங்க. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துருக்கோம் ரூமில் சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. பார்க்குறேன் எதுவும் வந்துட்டீங்க. ரூமுக்கு எப்படி பால் வந்தது? எங்கே போயிடுச்சு ப்ரோ? பால் இல்லை ப்ரோ. எங்கே ப்ரோ பால் எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்போ தான் ப்ரோ உள்ளே போச்சு. இந்த ரூமுக்கு எப்படி பால் வந்தது? எங்கே போயிடுச்சு ப்ரோ? பால் இல்லை ப்ரோ. எங்கே ப்ரோ பால் எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்போ தான் ப்ரோ உள்ளே போச்சு. உங்களுக்கு 2 பேருமே நான் அவ்வளோ சக்தி இருக்கா? எப்படி இதுக்குள்ள பால் போச்சு? இப்போ ஒரு கை வந்து இங்கே எடுத்தது நான் பார்த்தேன்.
எப்படி போச்சு? உங்களுக்கு வேணுன்ற பால் நாங்கள் இங்கேயே வச்சிருக்கோம். இதை நாங்கள் இங்கேயே விட்டுட்டு போயிடுறோம். இதுக்கு மேலே நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம். இங்கேருந்து கிளம்புறோம். ப்ரோ சவுண்ட் அடிக்கிடுச்சு ப்ரோ. சரிங்க ப்ரோ, வாங்க பாருங்க ப்ரோ. அங்கே எதுவும் நிற்கிது ப்ரோ. இங்கே எதுவும் நிற்கிது. யாரு யாரு? ப்ரோ அங்கே எதுவும் நிற்கிது ப்ரோ. இங்கே எதுவும் நிற்கிது. யாரு? என்ன பண்ணுது? யாரு? என்ன பண்ணுது? புதுசாக இருக்கு ப்ரோ. இந்த இடத்துல யாரும் நின்னுங்க இப்போ. கீழே சவுண்ட் வருது. ப்ரோ அங்க நிக்குது ப்ரோ. ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ. பேசுங்க நிக்குது. ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. புரியுது ப்ரோ புரியுது ப்ரோ. வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. நான் ப்ரோ. என்ன ப்ரோ? நான் ப்ரோ. நீ கீழே போங்க, நான் பாத்துக்கிறேன் ப்ரோ. ப்ரோ இங்க எல்லாம் தனியா அட்டாக் பண்ணு ப்ரோ. சேஃப்டி நான் இங்க நிக்கு ப்ரோ. கூட வரல ப்ரோ. ஏன் ப்ரோ? நான் வரல ப்ரோ. நேஸ் ப்ரோ. நீ போய்டாங்க ப்ரோ. நான் இங்க நிக்கிறேன் ப்ரோ. போய்டாங்க ப்ரோ. என்ன ப்ரோ? கீழே தான் ப்ரோ இருக்குது. சீக்கிரம் கேப்சர் பண்ண ப்ரோ. நான் இங்க இருந்து உங்களுக்கு சேஃப்டி பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. நான் கீழே போறேன். நான் கீழே போய்டாங்க ப்ரோ. ப்ரோ நேஸ் சொல்லுங்க ப்ரோ. நான் இங்க இருந்து பார்த்தா சொல்றேன் ப்ரோ. வாங்க வாங்க வாங்க. தயவு செஞ்சு இதான் இருங்க. கீழே நின்னுட்டு இருந்துச்சு. கீழே நின்னுட்டு இருந்துச்சு தட்டு. நேஸ் ப்ரோ. என்ன ப்ரோ? இங்க வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ? இங்க வாங்க சீக்கிரம் வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ? இங்க வாங்க சீக்கிரம் ப்ரோ. நேஸ் ப்ரோ. என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? என்னடிச்சு ப்ரோ? இங்கயா? ஆமா ப்ரோ. இன்னும் நின்னுட்டு இருந்துச்சு. எதுவும் இல்லை ப்ரோ. நிஜமா நின்னுச்சு. கைஸ் அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தது. ஏய் ப்ரோ இருங்க ப்ரோ. ப்ரோ தயவு அமைதியா இருங்க. அங்கே இருங்க. நான் வரேன் ப்ரோ. பில்டிங் இருந்து கீழே வச்சு. கைஸ் இந்த பில்டிங் மேலே இருந்து இப்போ கீழே வந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது கீழே வந்தது. சவுண்ட் கேட்குது. என்ன வேணும்? யார் நீ? கீழே வந்தா இங்கே யாரோ இருந்தீங்க இந்த பில்டிங் மேலே. யாரு? கைஸ் இந்த மரத்தெல்லாம் பார்த்தா பேய் மரம் மாதிரியே இருக்கு. இந்த பில்டிங் மேலே இந்த இடத்துல நின்றுது கைஸ். சித்திக் சொல்லுங்க. சித்திக் ப்ரோ கீழே குச்சிருங்க ப்ரோ. சித்திக் ப்ரோ கீழே குச்சிருங்க ப்ரோ. கீழே குதிங்க ப்ரோ. ப்ரோ